ஹாய், ஹலோ, வெல்கம் நண்பர்களே. நம்ம மேட்ரிகல் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசிக் பார்த்தோம். அடுத்து அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், அந்த அமௌண்ட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும், இல்லாட்டி மாட்டிக்குவோம். அப்போ நம்ம 5 லேயர் எடுக்கிறோமா 6 லேயர் எடுக்கிறோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமௌண்ட்டு ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு முதல் லேயர் முதல் லேயரில் நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு என்ட்ரி ஆகிறோன்னா, திருப்பி 2ஆவது லேயருக்கு 3000 ரூபாய்க்கு என்ட்ரி பண்ணுறோம். அடுத்த லேயரு 8000 ரூபாய்க்கு என்ட்ரி கொடுக்குறோம். அடுத்த லேயரு 19,000க்கு என்ட்ரி கொடுக்குறோம். அடுத்த லேயரு 42,000 ரூபாய்க்கு என்ட்ரி கொடுக்கும். 42,000. அப்போ மொத்தமாக கால்குலேட் பண்ணிக்கணும். மொத்தம் எவ்வளவு? 42. அப்போ நம்ம மொத்தம் கால்குலேட் பண்ணிடணும், மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. 1000, 3000, 8000, 19,000, 52,000, மொத்தம் 73,000 வருது. டோட்டல் 73,000. நம்ம 1000 ரூபாயில் ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி ஆனோம்னா இந்த 5 லேயருக்கு 73,000 ஆகுது. அப்போ நம்ம அந்த 73,000 எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நம்ம 1000 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிறோம். ஃபஸ்ட் லேயரு. அடுத்த லேயர் 3000க்கு என்ட்ரி ஆகிறோம். அடுத்த லேயர் 8000, அடுத்த லேயர் 19,000, அடுத்த லேயர் 42,000. அப்போ நம்மளுக்கு மொத்தம் 73,000 தேவைப்படும். அந்த 73,000 நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி கொடுத்தா தான் நம்ம இதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி வெளில வர முடியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு 2,000 ரூபாயில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ 2,000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ வரும்? 1,46,000 தேவைப்படும். அந்த மாதிரி உங்களுக்கு அப்போ 500 ரூபாயில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஸ்ட்ராட்டஜியை. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு 5 லேயருக்கும் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபுல்லாக டோட்டல் போட்டு அதுக்கு உண்டான பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் இறங்கலாம். நீங்கள் ஸ்டாக் ப்ரைஸில் என்ட்ரி கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ரைஸில் முதல்ல என்ட்ரி, திருப்பி அடுத்த என்ட்ரி எத்தனை ப்ரைஸு, அதுக்கு அடுத்த என்ட்ரி எத்தனை ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி ஆகுங்க. இப்படி ஃபஸ்ட்டே நம்ம ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரி ஆனால் தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஜெயிக்க முடியும். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அடுத்த ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.